பிரதமர் மோடி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்கை பப்ளிக் முன்னாடி விசிபிளாக கொண்டு வந்துடணுன்றதுக்காக நிறைய முயற்சிகளை தமிழ்நாடு பிஜேபியும் பியூஷ் கோயல் போன்றவர்கள்லாம் லாஸ்ட் 2 டேஸாக பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லேருந்து மைனர் பார்ட்னர்ஸ் வரையும் எல்லாரோடையுமே பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு அவங்க நினைச்ச அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டதா அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இந்த அலையன்ஸ் அப்படின்றது ஒரு பர்செப்ஷனாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு அலையன்ஸாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா இதில்? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய மைட்டி அலைன்ஸை எதிர்கொள்வதற்கு இந்த அலைன்ஸ் அப்படின்றது போதுமானதாக இருக்காது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ திமுக அலைன்ஸில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸாக இருக்கட்டும், பிசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும் அப்படின்றது தான் ஒரு டிமாண்டாக இருக்குது. அது எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றபடி வந்து அவங்களுக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் உள்ள கிடையாது. ஆனால் நீங்கள் வேற என்டிஏ அலைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நிறைய முரண்பாடுகளோட இந்த 2026க்காக ஒரு தேர்தல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்க பண்ணியிருக்கதா தோணுது. அதுவும் பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக, இல்லை பாஜக வந்து இப்படி ஒரு அலைன்ஸ் நம்ம கண்டிப்பாக வேணும், அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட இடங்களையாவது வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு அலைன்ஸ் போல தான் அது தோற்றம் அளிக்குது. அதற்கு முக்கியமான காரணம், அந்த அலைன்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு முரண்பாடுகளோடு தான் இதற்கு முன்பு இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இணைந்தது அப்படின்றது இது யாரால இணைக்கப்பட்டது, யார் இந்த முயற்சியை எடுத்தாங்க? ஏன்னா அதிமுக பாஜக அலைன்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் எந்த வகையிலையும் அதிமுகவுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் உள்ளே வந்ததற்கு முக்கியமான காரணம் வந்து பாஜக தான். பாஜக சொன்னதின் அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த இந்தியா அலைன்ஸ்குள்ளே வந்திருக்காரு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது அதிமுக தலைமையிலான ஒரு என்டிஏவா, இல்லை பாஜக தலைமையிலான ஒரு என்டிஏல அதிமுக அங்கம் வகிக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. இப்போ அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், பாஜகவின் சார்பாக யாரெல்லாம் இங்கே வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்டிஏ அலைன்ஸ் தான் அதை வந்து காயின் பண்ணுறாங்களே தவிர ஏடிஎம்கே லெட் என்டிஏ அலைன்ஸ்னு எந்த இடத்துலையுமே அவங்க சொல்லலை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இது வந்து ஒரு கூட்டணி மட்டும் கிடையாது, அதிகாரத்திலையும் இந்த கூட்டணி பங்கு வகிக்கும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து பாஜக செட் பண்ணுறாங்க. பாஜக நம்பி வந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதை வந்து பிரதானப்படுத்துகிறாங்க. ஆனால் தம்பித்துரை உள்ளிட்டவர்கள்லாம் வந்து இது கூட்டணி மட்டும்தான், இது வந்து தேர்தலுக்கான அரேஞ்ச்மெண்ட், இது கூட்டணி ஆட்சியாகலாம் மாறாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ எது உண்மை அப்படின்றது குழப்பமான ஒரு மனநிலையில தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிடிவி தினகரனை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் வந்து கடுமையாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் பண்ணார். இப்போ திடீர்னு வந்து அவர் இந்த அலைன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டார். இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. நீங்கள் தொண்டர்களுடைய மனநிலையிலேருந்து பாருங்களேன், அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருந்திருக்கு. இத்தனை காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க டிடிவி தினகரனை நம்பி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய ஒரே நோக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்துல இருந்து அகற்றணும், அதிமுகவோட அமமுகவை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்றது தான். இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து நான் தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பேன் அப்படின்னு அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைஞ்சதா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த கூட்டணி அமைந்ததுனால வந்து இந்த அலையன்ஸுக்கும் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் நிறைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் முக்குளத்தோர் சமூக மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து எதிரியாக பார்ப்பது எடப்பாடி பழனிசாமியை தான். அதற்கு முக்கியமான காரணம் வந்து ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோர்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கவுண்டர் கட்சியாக, சமூக கட்சியாக மாறிவிட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியாக சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட அவர் அதான் சொன்னார். முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த மறவர், கள்ளர் இவங்க என்னைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த தொண்டர்களுடைய மனநிலை அதுவாகவே இல்லை. எடப்பாடி பக்கம் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி அப்படின்றது ஜெல்லாகும்? டிடிவி தினகரன் வேணா அவருடைய சுயலாபத்துக்கு இந்த கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கலாம். இதில் வந்து ஓட் கன்சாலிடேஷன் இல்லை வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதில் சந்தேகம். இப்போ உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து இன்னைக்கு தேனியில் அவர் தான் ஒரு முக்கியமான மாவட்ட செயலாளர். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. எல்லாமே வந்து திமுக அவர் மூலமாக தான் போஸ்டிங்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க
அவர் யாரை கை கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் சீட்டு அப்படின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கு. இப்போ அவரும் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் தானே. ஸோ இப்போ திமுகவுக்கும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க தொடங்கிட்டாங்க. அப்போ டிடிவி தினகரன் இந்த பக்கம் போறதுனால எந்த ஒரு பலனும் அதில் இருக்க போறது இல்லை அப்படின்ற தகவலையும் சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும். என்டிஏக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதிமுகவுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே அதிமுக பிளவுபட்டிருக்கு, 2-3 உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாம் அதிமுகக்குள்ளே வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தப்ப அது ஒரு கட்டத்தில் நடக்காதுன்னு தெரிஞ்சப்புறம் ஒரு தேர்தல் வெற்றி வேணும் அப்படின்னா பிரிந்து போனவர்களை ஒரு அணிக்குள்ளேயாவது கொண்டு வரணுன்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இவங்க எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேரும் இந்த என்டிஏக்குள்ளே இன்னும் வரல. டிடிவி தினகரன் மட்டும்தான் இருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேரும் உள்ளே வரல அப்படின்னா அவங்களே ஒரு ஸ்பாயிலர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா? 2 காரணங்கள். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பகை. 2வது என்டிஏ பெருசாக நம்பினாங்க, அவங்க இவங்களை ஆன்போர்ட் பண்ணலைன்ற ஒரு விஷயம். இது 2ஐயும் சேர்த்து அவங்க வந்து வெளியிலேருந்து ஸ்பாயிலர்ஸாக ரோல் ப்ளே பண்ணுவாங்களா? அப்படி அவங்க இங்கே என்டிஏக்குள்ளே போகல அப்படின்னா வேற எங்கேருந்து அவங்களுடைய அரசியல் நகர்வுகளை அவங்க எடுக்க முடியும்? வி.கே. சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க அதிமுகவை ஆதரிக்கணும். அவங்க வந்து வேற ஏதாவது நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அவர்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்க அப்படி தான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா அவங்க வந்து சிறையிலேருந்து வரும்போதே அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மொமெண்டத்தை வந்து மீண்டும் அந்த கட்சியை கேப்சர் பண்ணுறதுக்கான நரேட்டிவ் அவங்க செட் பண்ணி அதற்கான இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க மேலே ஒரு அனுதாபம் இருக்குது. முக்குளத்தர் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து இவங்க வந்து சின்னம்மாவாக இருந்தாங்க, நிழலாக இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு, அவங்கள கூட எடப்பாடி மதிக்கலையே, அவங்க தானே வந்து எடப்பாடிக்கு வந்து சிஎம் போஸ்டே கொடுத்தாங்க, அப்படி இருந்தவங்களே அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற அனுதாபம் தான் இருக்கே தவிர அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது கிடையாது. ஓபிஎஸை பொறுத்தவரையில் அவர் வந்து சொந்த தொகுதியிலே அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு இப்போதைக்கு இல்லை. ஆனால் எல்லாரோடையும் அவர் பகைச்சிக்கிட்டாரு. அவரால் பலனடைந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பம். அதனால தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தராக அந்த கட்சியிலேருந்து அவர் வைத்திருந்த அந்த அமைப்புலேருந்து மாற்றுக் கட்சிக்கு போய் சேர்றாங்க. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. அவராலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலை. மேபி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் வந்து என்டிஏவோட போய் சேர்றது தான். நான் அவரோட இருந்தவர்கள்லாம் திமுக பக்கம் போயிட்டாங்க. இவரும் கூட திமுகவுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதில் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சு இல்லை நம்ம வந்து திமுக போகிறது அப்படின்றது இன்னும் நமக்கு ஒரு பலவீனமாக இருக்கும், நம்ம மேலே ஒரு பழிச்சொல் போடுவாங்க. ஏன்னா அம்மா வந்து நமக்கு 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் ஒரு பழிச்சொல்லுக்கு உள்ளாகும் அப்படின்னு கூட நினச்சி அவர் நம்ம இந்த நிலைப்பாடிலே இருப்போம், இல்லைன்னா நம்ம வந்து பிஜேபி ஆதரவு மனநிலையோடு இருப்போம் அப்படின்னு கூட அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இப்போ டிடிவியை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடந்த 5-6 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி வெறுப்பை மட்டுமே வந்து ஒரு அரசியலாக முன் வச்சுட்டு வந்தார். அதுதான் அவருடைய ஒரு மூலதனமாக இருந்தது. அதனால தான் வந்து இனிஷியலாக அவர் வரும்போது 18 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அவருக்கு வந்து ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருந்தது. இன்னமும் வந்து அவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்ப்பு அப்படின்றது எடப்பாடியை நோக்கி இருந்ததுனால தான் அந்த சமூக மக்களே அவரோட இருந்தாங்க. இப்போ திடீர்னு போய் அவரோட வந்து பங்காளி சண்டை அப்படின்னு போய் சேர்றதை எப்படி ஏற்றுப்பாங்க? இப்போ இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஒரு கிளை செயலாளர் அங்கிருந்த ஒரு அதிமுகரோட சண்டை போட்டிருப்பாரு, அவங்க குடும்பம் பேசாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ சினாரியோஸ் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து டிடிவி தினகரன் தான். இன்னைக்கு அவர் வந்து இதெல்லாம் பங்காளி சண்டையெல்லாம் நாங்கள் அப்புறம் வச்சுப்போம், இப்போ வந்து நாங்கள் 2026 தீய சக்தி திமுகவை நாங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா நாங்கள் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வந்ததுனால ஒரு ஆடான ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னு வேணா என்டிஏ வந்து பெருமைப்பட்டுக்கலாம், இல்லை பாஜக பெருமைப்பட்டுக்கலாம், அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக அவங்க நினைக்கலாம். ஆனால் அது வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, கன்சாலிடேஷன் ஆகுமா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்விதான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பார்வை இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அங்கே சிவசேனா எவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டியாக இருந்தாங்க, அங்கே சரத்பவார் எவ்வளோ பெரிய ஒரு டால் லீடர் அப்படின்றது தெரியும். அந்த 2 சக்திகள் இருக்க வரைக்கும் பாஜகவால் அங்கே காலூன்றவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை. அதுலேருந்து ஒரு ஃபேக்ஷன், சிவசேனாவிலேருந்து ஷிண்டேவோட ஃபேக்ஷன் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சரத்பவார்ட்ட இருந்து அஜித் பவாரை கொண்டு வராங்க. இவங்களெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. உண்மையான சிவசேனான்றது உத்தவ் தாக்கரே கையில் தான் இருக்குன்னு சொன்னாங்க.
அது மாதிரி சரத்பவார் தான் பெரிய ஃபோர்ஸே தவிர அஜித் பவார்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதை தாண்டி அங்கே ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து பிஜேபிக்கு காமிச்சிட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சினாரியோ இருக்கிறதா நான் பார்க்குறேன். ராமதாஸ் நிறுவிய பாமக அப்படின்ற அந்த இதில் இருந்து அன்புமணி இன்னைக்கு இங்கே என்டிஏல இருக்காரு, ராமதாஸ் இல்லை. சசிகலா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாவுக்கு பிறகுதான் டிடிவி தினகரன். சசிகலா இல்லாமல் டிடிவி தினகரன் கிடையாது. தன்னுடைய சொந்த சித்தி அவருக்கு தான் முதல்ல சின்னம்மா, அதுக்கப்புறம் தான் இன்னும் கவர் போட்டோவில் வந்து ஜெயலலிதா புகைப்படத்தையும் சசிகலா புகைப்படத்தையும் வச்சிருக்காரு. அவங்க தான் கட்சி தலைவர்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அவங்க இல்லாம இவர் மட்டும் உள்ள வரார். கிட்டத்தட்ட சினாரியோவா பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு சினாரியோ. தமிழ்நாடு அரசியல்ல சசிகலா ஒரு 30 இயர்ஸா என்ன ரோல் பிளே பண்ணாங்க, வட மாவட்டங்கள்ல கடந்த 30 ஆண்டுகளாக ராமதாஸுடைய ரோல் என்ன, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா தமிழ்நாட்டிலையும் அவங்க அதை செஞ்சு காமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரா மாதிரி இருக்கு. சில பாஜகவினர் கூட இந்த ஒரு ஐடியால இருக்க மாதிரி தெரியும். பாஜகவை பொறுத்தவரையில பார்ட்டி வித் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் ரொம்ப கவனமா எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த கன்வீனியன்ட் தான். இப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா மராட்டி இருந்தாலும் அங்கே வந்து ஹிந்தி சரளமாக பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. இங்கே திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இங்கே ரூட்டடாக இருக்கு. இங்கே ஒரு தேனியில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்துக்கு போனால் கூட, இல்லை எந்த கிராமத்துக்கு போனால், நான் தேனின்றதுனால தேனியை கோட் பண்ணுறேன், எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு திமுக தொண்டர் இருக்காரு, ஒரு அதிமுக தொண்டர் இருக்காரு, ரொம்ப ரூட்டடாக இருக்காங்க. ஸோ அந்த ரூட்டடாக இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு, இல்லை அதை ஓவர் டாமினேட் பண்ணுற அளவுக்கு பாஜக வளரல. ஆனால் ரீசெண்டாக மதுரை போயிருந்தப்போ கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு கேப் டிரைவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எப்படி இருக்கு பாஜகலாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பாஜக வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா இருக்க எல்லா முக்கியமான ஆட்களும் வந்துடுறாங்க. பொதுவாக வந்து இந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பாஜகவில் தான் இருக்காங்க. பட் காமன் மேன் வந்து பாஜகவில் எல்லாம் போய் ஆர்வமாக சேர்றதில்லை அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார். ஸோ அது உண்மையும் கூட. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அண்ணாமலை வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது இருந்த அந்த அக்ரஸிவ்னஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இளைஞர்கள் தொடர்ச்சியாக அண்ணாமலை பற்றி ஏதோ வகையில் சோஷியல் மீடியாவில் அது பெய்டு ப்ரொமோஷனாக கூட வந்துட்டு போட்டோம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் வந்த பிறகு அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக சில மூவ்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. டெல்லி தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அவர் செய்கிறாரு. பட் ஆனால் வந்து ஒரு கோஆர்டினேட்டராக தான் தெரிகிறாரே தவிர பாஜக, திமுக, அதிமுக வேகத்துக்கு தமிழ்நாட்டில் வளருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் பதில். பிரதமர் மோடி வர்றதுனால அங்கிருந்து ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணணுன்றது பிஜேபியோட ஒரு பிளானா இருக்கும். அவர் ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவார், அதை நரேட்டிவா அடுத்த 2-3 நாளைக்கு ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கணும். திமுக வந்து ஒன்றும் இல்லை, திமுக ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறத அந்த மேடையில் வச்சு ஒரு பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. அப்படி எக்ஸ்க்ளூசிவாக நாளைக்கு வந்து இந்த மீட்டிங்கை கொண்டு போவாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லைனா வழக்கம் போல் மீடியா ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். பிஜேபி பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னாலே பெரிய ஹைப் இருக்கும். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தமிழ்நாடு அரசியலுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு 4 விஷயத்த பேசிட்டு பெருசாக பேசிட்டோம், தமிழ்நாடு அரசியலை தலைகீழாக மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? இவங்க அவசரமாக வந்து நம்ம நாளைக்கு தலைவர்களை பிரதமர் வரும்போது மேடை ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு லாஸ்ட் மினிட் டிஸ்கஷனோட இந்த அலைன்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரதமர் வந்து என்ன பேசுவார்? பிரதமர் வந்து திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, அது வந்து ஒரு வாரிசு அரசியல் செய்யக்கூடிய ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கடுத்து உதயநிதி தான் வந்து முதலமைச்சராக வரப்போறாரு. அதற்கு பிறகு அவருடைய பையன் வருவார். உதயநிதியுடைய ஸ்டேட்மெண்ட்டு சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு, இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் அக்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்த்தில் வந்து உதயநிதியுடைய ஸ்பீச்சை எந்த அளவுக்கு வந்து வீரியமாக கொண்டு போனாங்களோ அதை வந்து இவர் எம்ஃபசைஸ் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்றது பெரிய கேள்வி. எல்லாத்துக்குமே தெரியும் உதயநிதி வந்து என்ன அர்த்தத்தில் அந்த விஷயத்த சொன்னார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டாவது, இங்கே வந்து சரளமாக பேசக்கூடிய மேடை பேச்சுகளில் திருமாவளவன் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது. அது மட்டும் இல்லாமல் எல்லா தலைவர்களுமே வந்து அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தை. இங்கே வந்து திமுகலே பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமாக கோயில்களுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த பேச்செல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸோட இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இவங்க அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரதமர் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து ஹைலைட் பண்ணி பேசும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அது வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக நம்ம பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உயரம் இல்லை அப்படின்றதான் கலை யதார்த்தம். நீங்கள் பாருங்கள், அந்த சீட் அலோகேஷனில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வைப்பார்.
2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் எப்படி வச்சாரோ அதே மாதிரி வந்து ஒரு செக் வைப்பார். அவங்க கேட்குற அளவுக்கு வந்து இடங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் எந்தெந்த ஏரியாஸில் பாஜகவுடைய வளர்ச்சி இருக்குது. ஏன்னா சர்வேஸ் வந்து தொடர்ச்சி எடுக்கிறாங்கல்ல, எந்தெந்த ஏரியாஸில் இருக்கோ அந்த ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க வந்து சீட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து தகவல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 35க்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலெல்லாம் வந்து பாஜகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2021 அவங்க வந்து 23 என்னமோ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. இப்போ இன்க்ளூடிங் என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய பாஜகவால் கூட்டிகிட்டு வரப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு பச்சைமுத்து வருவார், ஏசி சண்முகம் வருவாங்க. இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஒருவேளை போட்டிடுறாங்க அப்படின்னா அது வந்து பிஜேபி கவுண்ட்லேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி தாமரை சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க. ஆமாம். இப்போ நாளைக்கு மீட்டிங் அப்படிங்கிறது என்டிஏக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நாளைக்கு செய்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் வரலைங்கிறது தான் செய்தி ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ், பிரேமலதா, ராமதாஸ் இவங்கெல்லாம் மிஸ்ஸிங்னு சொல்கிறது என்டிஏக்கு வந்து ஒரு செட்பேக்காக தான் இருக்கும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை தாண்டி நாளைக்கு பிரதமர் மோடி வேறு ஏதாவது ஒன்று பேசி 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கான என்டிஏவோட கேம்பெயினை அஃபிஷியலாக கிக் ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்டிஏவோட ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, வீக்னஸாக எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.